எதுக்கு பிரியாணி யார் செய்ய போறா? யாருக்கு தெரியும்? வெங்காயம் வெட்டுன்ற பேர்ல இடத்த ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டியடா. ஹலோ ஜான், உனக்கு சிக்கன் பிரியாணியா? என்னடா ஒன்று? ஹாய். A few moments later. ஹை காய்ஸ், நான் தான் உங்கள் திவா பேசிகிட்டு இருக்கேன். சரி, ஒரு ஃபன்னாக குக் பண்ணலாமே அப்படின்னு கிச்சன் பக்கம் வந்தால் எங்கள் அம்மா இருக்காங்களே, ஃபஸ்ட் டைம் என் பிள்ளை குக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு வீடியோ கால் பண்ணின்னு காட்டிகிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்களேன். குக் பண்ணுறதா இல்லை எங்கள் அப்பாவை பார்க்குறதா? சரி வாங்க, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 2000 years later. சக்ஸஸ். இவ்வளவு அவன் வெட்டல, பாதி நான் வெட்டினேன். கண்ணெறி இல்லாம கண்ணாடி போட்டிருக்கேன். கண்ணாடி போட்டா கண்ணேரியாதா அப்படின்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். செஃப் ஃபியூச்சர்ல. எஸ், செஃப் ஆகணும். கண்டிப்பாக ஒரு நாள் ஆகணும். Flashback. இங்கட பாதியை காணோம். லைட்டாக மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதெல்லாம் காட்டக்கூடாது. பாதியை விட்டுட்டு யாராவது இப்படி தோல் செய்வீங்களா? இன்னும் டெக்னிக்கா? அதை தானே நான் சொன்னேன், வேற எடுத்தாங்க வெட்டிங்களா? காய்ஸ், லைட்டாக மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதனால தான் இப்போ அக்கா தோல் சீவிட்டு இருக்கா. நான் சீவுனதும் நல்லா வந்துருச்சு, அதையும் வீடியோவில் காமிச்சிட்டுன்னு விட்டுட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. End of flashback. போறா அடியிலே இருப்பேன். வாங்க மேரினேட் பண்ணலாம். இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே, என்னென்னே தெரில. வீடியோவை பார்த்தா மட்டும் பேசவே வரமாட்டேங்குது. இதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணி விடுங்க காய்ஸ். அப்புறம் என்ன திடீர்னு எல்லோரும் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதான் நான் வாய்ஸ் கொடுக்குறேன்ற பேரில் காமெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஃபன்னியாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன, மெயினான வேலைக்கு வந்துட்டோம். வாங்க குக். சேர்த்து கொட்டு வேண்டாம் பிரியாணி. ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருவாங்க. நல்லா ஆக்டிங் சார், நம்பாதீங்க. ஒரு துளி வேர்வை என் கண்ணுல படல. இவன் சமைக்கிறான். நம்ம சமைச்சு முடியும். வதங்கண்டா ஆனியனோட கலர் பிரவுனா கோல்டு கலர் ஆகும். எப்படி? எனக்கு ஒரு டவுட், அது ஏன் தோல்ல ஒரு சரம்? வீடியோல சொல்லலாம், அப்புறம் குக்கிங் வீடியோ வேற வீடியோவா மாறிடும், அதனால சொல்லல. பயம் தான், லைட்டா பயமா இருக்காங்க.
Meanwhile. என்ன பண்றீங்க? ஏதோ மிக்ஸ் பண்ண சொன்னாங்க, மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் தான் சொன்னேன், சாரி. நான் தான் குக் பண்ணுறேன். பேபி கார்ன் 65. குக்கிங் வெளியே இந்த குக்கிங் நான் மாஸ்டர் பண்ணுறாங்க. நானே சமைச்சிருக்கேன். கூல் படி. பொறுமை கோவத்தோட போடுற மாதிரி இருக்கேம்மா. நீங்க தானே குக்கர். இப்போ என்னென்ன போட்டாங்கன்னு சொல்லுங்க. தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஓகே, மஞ்சத்தூள், உப்பு, தூள், அவ்வளோ. இப்போ போடுறதுக்கு பேர் என்ன? மாவு. என்ன மாவு? பரோட்டா படம் போட்டு அல்ல சன்ஃப்ளவர். சன்ஃப்ளவர் மாவா? கான்ஃப்ளவர். சரி. இது வந்து மைதா மாவு. ஓ சாரி, மிக்ஸ் பண்ணோம். எல்லாமே போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் இங்கே யாராச்சும் சன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. சும்மா காமெடி. One eternity later. அப்புறம் என்ன, மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேபி கார்னை போட வேண்டிதான். புத்தூர் எடுத்துட்டு வாங்க. தம்பி என்னடா இது? உப்பு தூள் இது தனித்தூள். நான் அது தனித்தூள். நான் உப்பு தூள்னு சொன்னேன். ஓகே. Wait a minute. Who are you? தனியா சொன்னேன். ஓகே. வாழையில தம் போடுறதுக்கு இது சூடாக்கணும். எஸ். அடுப்பு சூடாக்கணும். ஓகே. அடுப்பு சூடாக்கணும். தோசைக்கெல்லாம் சூடாக்கும். அடுத்ததா தம்போடு ஸ்டார்ட் பண்ணுங்க. கத்திரிச்சு. ஐயோ என்னமா வீக்கா இருக்கு. இப்போ வந்து தம் போடுறதுக்கு தோசைக்கல்ல சூடாக்கணும். ஓகே. இங்க ஃபோக்கஸ். ஓகே. இது பேர் என்ன? இல்ல, இது மேல வச்சிருக்கதோட பேர் என்ன? இளவட்டக்கல்ல. என்னமா இது? அமிகலா. இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? தம் போட்டுக்கலாம். 15 மினிட்ஸ்ல ரெடியா. This is also a part of cooking. பிரியாணி அந்த சைடு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ பேபி கார்ன் 65. ஓகே. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பாருங்க வாங்க சரி.
ஓகேவா? இங்கே வாடா, என்னட்ட வாடா. நல்லா இருக்கு. நான் சமைச்சது அதனால நல்லா இருக்கு. சரி, பை காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.